பச்சரிசி 2 டம்ளர். எந்த டம்ளரில் இருக்கிறோமோ அதே டம்ளர். புழுங்கல் அரிசி அதே டம்ளர். அதே டம்ளர். அரிசி 2 டம்ளர், புழுங்கல் அரிசி 2 டம்ளர். உளுந்து 1 டம்ளர். அதே டம்ளரில் மேலாப்பில் 2 கைப்பிடி வெந்தயம், தேவையான அளவு கொஞ்சமாக. இந்த மெஷர்மெண்ட் வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். த்ரீ ஹவர்ஸ் ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி அள்ளிக்கணும். ரெண்டாவது அரிசி. நீங்கள் ரெண்டாவது உளுந்து அரைச்சிங்கன்னா அந்த கிரைண்டடு ஹீட்டில் வந்து உளுந்து நல்லா மேலே எலும்பி வராது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை போட்டுக்கிட்டு அப்புறம் அரிசி போட்டு கரைச்சி வைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 7 o'clock போட்டேன், 9 o'clock அரைச்சேன். இப்போ நான் அல்றது 9:30. இப்போ மார்னிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரைச்சி வச்சுட்டு நல்லா இந்த டைமில் வந்து ஓரளவு பொங்கிடும் பனிக்காலத்தில். இதே வந்து நீங்கள் சம்மராக இருந்துச்சுன்னா கரைச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பொங்கின உடனே கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து உடனே ஊற்றிடாதீங்க. இட்லி கல்லுக்கெல்லாம் வரும். எப்போவுமே எடுத்து ஒரு 1 hour 1.5 hour வச்சுட்டு அப்புறமா ஊற்றணும். நான் 4 டம்ளர், 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி போட்டு 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். இந்த மெஷர்மெண்ட்டு நல்லா வரும். இட்லிக்கும் நல்லா வரும், தோசைக்கும் நல்லா வரும். சப்போஸ் நீங்கள் வந்து இட்லிக்கு மட்டும் வேணும்னா 3 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க, 2 டம்ளர் பச்சரிசி. அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அதுவும் சாஃப்டாக வரும் இட்லி. நம்ம உளுந்து வந்து தண்ணி தெளித்து அரைக்கணும். போட்டுட்டு போயிடக்கூடாது, அங்கிட்ட இங்கிட்டு போயிடாமல் பக்கத்துலேயே நின்று நம்ம அரைச்சோம்னா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. கல்லுக்கெல்லாம் வராது. ஈஸி தான் இட்லி மெஷர்மெண்ட்டு ஈஸி. இட்லி மாவு அரைக்கிறதும் ஈஸி தான். நம்ம வீட்டில் அரைச்சி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. கடையில் வாங்குறதோ குவான்டிட்டி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே சமயம் நம்ம அரைச்சி சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி நான் இப்போ அரைக்கிறேன்னா நான் 2 நாள் கழித்து உடனே அரைச்சிடுவேன். அதாவது மார்னிங் ஈவினிங், நெக்ஸ்ட்டு நாள் மார்னிங் ஈவினிங், அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு வாரக்கணக்காக வச்சுக்கக்கூடாது. அது நமக்கு உடம்புக்கு கெடுது. இப்போ நான் மாவு கரைச்சிட்டேன். அடுத்து வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுக்கு எப்போதுமே கல் உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கல் உப்பு எடுத்துக்கிறேன். என் கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. இப்போ பிணையிறது மாவு கரைக்கிறது எப்படின்னா, எப்போவுமே நல்லா அடி வரைய விட்டு நல்லா அடியில் உளுந்துருக்கும். அது மாதிரி அரிசியும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா அடி வரைய கரைக்கணும். நம்ம கரைக்கிற பதம் தான் நல்ல இட்லி சாஃப்டாக இருக்கும், அடங்கிராமல் இருக்கும். உளுந்தும் அரிசியும் சேர்ந்து நல்லா அடி வரைய கையை விட்டு நல்லா இப்படி அடித்து கரைச்சா தான் உங்களுக்கு மாவு நல்ல பதம் நல்லாயிருக்கும். மாவோட பதம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கிருச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, மேலாப்பில் எடுக்கணும், கலக்கக்கூடாது ரொம்ப போட்டு. மேலாப்பில் எடுத்து இப்படி ஊற்றணும். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இட்லி ஊற்றுறப்ப தண்ணி கொதிக்க விட்டு ஊற்றணும். தண்ணி கொதிக்க விட்டு ஊற்றினாதான் இட்லி பொங்கி அந்த இட்லி தட்டில் போகாது. ஒரு 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் இட்லி. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, சப்பையாயிடும் இட்லி. இப்போ இட்லி எடுத்தாச்சு. எப்படி பஞ்சு மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம ஊற்றின இட்லி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. மெஷர்மெண்ட்டு சரியான அளவு. இட்லி ரெடி. சர்வ் பண்ணலாமா?